தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 12ஆம் அதிகாரம் 18. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. ஆக இருக்கிற களஞ்சியத்தை இடிச்சிட்டு புதுசா ஒரு களஞ்சியம் கட்ட போறேன் அவன் சொல்றான். இது நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தை. எப்படின்னா, நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய பழைய களஞ்சியங்களை இடித்து விட்டு இனி புதுசா களஞ்சியங்களை காட்டுவோம். இந்த பழைய களஞ்சியம் என்னதுன்னா, இவன் சொன்னான் பாத்தீங்களா, நீ புசித்து குடித்து இளைப்பாரி, இந்த உலகம்தான் உனக்கு, இந்த உலகம் நிரந்தரனானே, அதுதான பழைய களஞ்சியம். ஆகவே இந்த பழைய சுபாவங்கள், வாடாத்த அங்க சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இந்த பழைய களஞ்சியங்கள் எல்லாம் இடித்து விடுவோம். இடித்து விட்டு புதுசா களஞ்சியம் கட்டுவோம். என்ன புது களஞ்சியம்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருப்போம். இனி அவருக்கு பிரியமா வாழணும், பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கணும் என்று புதுசா களஞ்சியம் கட்டுவோம். அந்த புது களஞ்சியம் பெருசா மாறும். ஆகவே இந்த பழைய மனுஷனை, பழைய களஞ்சியம் திருப்தி இல்லாத வாழ்க்கை, ஆக எதுவுமே திருப்தி இல்லாத வாழ்க்கை, அந்த பழைய களஞ்சியம் போதுமே நினைக்காத அந்த பழைய களஞ்சியம். ஆக கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் சரி அதுல திருப்தி இல்லாம இன்னும் 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 அந்த பழைய களஞ்சியம் எல்லாம் இடிப்போம், புது களஞ்சியம் கட்டுவோம். என்ன சார் புது களஞ்சியம்? 25:21. ஆக நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன். அப்ப என்ன? நம்பர் 1 புது களஞ்சியம், நீங்கள் கொஞ்சத்துல உண்மையா இருப்பான்னு தீர்மானம். புது களஞ்சியம் கட்டுற வேலை அது நம்பர் 1. 2வது, இதே 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானா இருப்பேன் அப்படின்றது 2வது தீர்மானம். 3வது, அப்போஸ்தலர் 20:35 வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. யாக்கோபு 4:15 இனி கர்த்தருக்கு சித்தமானாலும் சொல்லுங்க, நான் அங்க போய் அதை சாதிப்பேன், இங்க போய் இதை சாதிப்பேங்கிறத நிறுத்திடுங்க. அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு சித்தமானால் இது நடக்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானால் இது வாய்க்கட்டும், கர்த்தருக்கு சித்தமானால் இதை நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க பழகுங்க. அதுதான் களஞ்சியம் கற்ற 4வது குறிப்பு. மட்டுமல்ல, நம்ம கற்ற 5வது களஞ்சியம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். சொத்தே நமக்கு இயேசுவே சொத்து. ஆசியே அவர்தான், பணம் அவர்தான், வாழ்வு அவர்தான், வீடு அவர்தான். அவரே நமக்கு போதுமானவர், அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் இருந்துட்டா உங்க குறையெல்லாம் நிறையாயிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு குறை வைக்க மாட்டார். புதிய களஞ்சியம் உங்களுக்கு பெருசாகும். புதிய களஞ்சியத்தை கட்டுவோம். அது குறைவில்லாத களஞ்சியம், உங்களை நிரப்புகிற களஞ்சியம் அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.